இதான் வந்துட்டு யூனிட் 6ஓட சிலபஸ். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் 4 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு எங்கெங்கே வந்துட்டு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வர்றது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 1 இயர் நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி போடுவாங்க. அந்த பார்த்து நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜேடியில் வந்துட்டு சாரே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தாரு. அதனால் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் இந்த டாப்பிக்கை வந்து பார்ப்பேன். அதனால் நீங்கள் வந்துட்டு எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, இதோ திருக்குறள். இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு 6th-லேருந்து 12th வரையில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை படித்தாலே வந்துட்டு இந்த 2 டாப்பிக்குமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும். 14 கீழ்கணக்கு நூட்கள், 14 மேல்கணக்கு நூட்கள், அறநூட்கள், நீதி நூட்கள், இது எல்லாமே வந்துட்டு இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுல வந்துட்டு கவர் ஆயிரும். அதே மாதிரி திருக்குறள் வந்துட்டு நம்ம தமிழில் பொறுத்தவரை என்ன படிப்போம்னா ஒரு 20 அதிகாரம் மட்டும் படிப்போம். அது வந்துட்டு தமிழுக்கு மட்டும்தான். இங்கே வர்றப்ப என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமே நம்ம படிக்கணும். 6th-லேருந்து 12th வரையில் இருக்கக்கூடியது. இதை படித்தாலே வந்துட்டு இந்த 2 டாப்பிக்குமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு 4th இருக்கிறது வந்துட்டு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதுலேருந்து ஆரம்பித்து தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். இது வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் தான் படிக்கணும். இது வந்துட்டு எங்கெங்க கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் வந்துட்டு 10th எது படிக்கணும், 12th வந்துட்டு எந்தெந்த லெசன் படிக்கணும், இது இல்லாமல் வெங்கடேசன் புக்கில் வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு யூனிட் 6 வந்துட்டு கவர் ஆயிரும். இதே மாதிரி யூனிட் 6 இல்லாமல் நீங்கள் இந்த படிக்கிற 2 ஸ்கூல் புக்லேயுமே வந்துட்டு 10th 12th இந்த 2 கவர் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு அயனமே வந்துட்டு இதில் கவர் ஆயிரும். அப்போ ஒரே நேரத்தில் வந்துட்டு நீங்கள் யூனிட் 6ஐயும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அயனமுமே வந்துட்டு சேர்த்து படிக்கிறீங்க. அடுத்து நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாயிரும். 10th புக்கை பொறுத்தவரையிலும் 5வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரலும் படிக்கணும். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சிறுத்தை இயக்கங்கள், அதில் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதுலேருந்து மொத்தம் 6 யூனிட் வந்துட்டு படிக்கணும். இது வந்து 10th புக்கு. இதே இது நீங்கள் 12th ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்தியாவில் தேசிய எழுச்சி, அதுலேருந்து 7வது லெசன் பாருங்க, இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். இந்த 7 யூனிட்டுமே படிக்கணும். மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு 10th வந்துட்டு 6, இதில் ஒரு 7, அப்போ 13 லெசன் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் படிக்கணும். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் வந்துட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் படுகொலை அந்த இது பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 லைன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா 1904 வந்துட்டு நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அதில் யார் போய் சேர்ந்திருப்பா அப்படின்னா வாஞ்சிநாதன் போய் சேர்ந்திருப்பாரு. அதுதான் வந்துட்டு கொடுத்துட்டு அது பிறகு ஆஸ் படுகொலை என்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் வந்துட்டு 10th புக்கில் இருக்கிறது. இதே இது நீங்கள் 12th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th புக்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ் படுகொலைன்னு சொல்லி போட்டுட்டு அது என்ன காரணத்துக்காக வந்துட்டு நடந்துச்சு, அது கீழேயே வந்துட்டு வாஞ்சிநாதனோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, எந்த வருஷம் பிறந்தாரு, அது மாதிரி எங்கே வேலை பார்த்தாரு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு வனத்துறை காவலராக பணியாற்றினார் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்துட்டு யார் வந்து அவருக்கு வந்துட்டு கைத்துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டு வெங்கடேசன் புக்கில் வந்துட்டு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி நோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்கள் வெங்கடேசன் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்துட்டு தமிழ்நாட்டு தேசிய போராளிகள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதில் வாவேசு ஐயர் இருப்பார், அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் வருவார். அதில் இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆஸ் படுகொலை இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்துட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு திருவிதாங்கூரில் வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. இதே இது நீங்கள் 12th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு வனத்துறை காவலராக பணியாற்றினார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படிக்கிறப்பே வந்துட்டு சேர்த்து படிக்கணும். அதே இது கீழே வந்தீங்க அப்படின்னா ஆஸ் வந்துட்டு எங்கே போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கொஷினாகவே கேட்டிருப்பாங்க. அதாவது அவர் எங்கேருந்து எங்கே கிளம்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இவர் வந்துட்டு நெல்லையிலேருந்து கொடைக்கானலுக்கு வந்துட்டு போகிறப்ப தான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். அவர் எங்கே போகிறதுக்காக வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்கிறது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் அதாவது என்ன மாதிரியான துப்பாக்கி வந்துட்டு அவர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது வந்துட்டு மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ப்ரௌனி கை துப்பாக்கின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு முக்கியமானது. அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் வந்துட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆஸ் படுகொலையை பற்றி பாரதியார் வந்துட்டு ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த பத்திரிகையெல்லாம் நிறையா வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஆஸ் கொலையை பற்றி சுதேசமித்ரன், ஆந்திரகேசரி, தேசாபிமானி, லிபரல், ஹிந்து மெயில் ஆகிய பத்திரிகைகளில் தலையகங்கள் எழுதின அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த பத்திரிகையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மேடம் காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. என்ன கருத்து அப்படின்னா, இந்திய மக்கள் உறங்கி கொண்டிருக்கவில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ் படுகொலையால் உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு சொன்னது யாருன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். அது சொன்னது யாருன்னா மேடம் காமா. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அதே மாதிரி வஉசி வந்துட்டு ஆஸ் படுகொலையை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. இங்கே மேலே வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாரதி கருத்து சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி வஉசி வந்துட்டு கருத்து சொல்லியிருக்கிறதையும் பார்த்துருக்கோம். அது கீழே வந்துட்டு தான் என்னன்னா மாபோ சிவஞானம் அப்படிங்கிறது வந்துட்டு வாஞ்சிநாதனை வந்துட்டு தமிழ்நாட்டு குதிரம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த குதிரம் போஸ்ங்கிறது யார் அப்படின்னா வங்காளத்தில் வந்துட்டு போராடியவர். அவங்க வந்துட்டு ஒரு ஆங்கிலேய அதிகாரி டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அவரை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு பதிலாக வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஆஜரானதான் வந்துட்டு சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்துட்டு ஆஜராயிருப்பாங்க அந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புக்கு. அதை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு மாப்போ சிவஞானம் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா வாஞ்சிநாதன் வந்துட்டு தமிழ்நாட்டு குதிரம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வரும். இதில் என்ன ஒரு முக்கியமானது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வழக்கு வந்துட்டு விசாரணை வந்துட்டு நெல்லையில் தான் நடக்கும். ஆனால் சென்னை மாகாணத்துக்கு வந்துட்டு ஒரு அமர்வை போட்டு திரும்ப இந்த வழக்கை வந்துட்டு விசாரிப்பாங்க. இப்படி விசாரிக்கிறதுனால ரெண்டு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சென்னையில் போட்ட அமர்வு வந்துட்டு அதில் யார் யார் வந்துட்டு நீதிபதிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு வந்துட்டு நெல்லையில் தான் வந்துட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க. அங்கே என்னன்னா 14 பேருமே குற்றவாளிகள்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாங்க. ஆனால் என்னன்னா சென்னை மாகாணம் வந்துட்டு ஒரு அமர்வை வந்து அமைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு சார் அர்னால்டு ஒயிட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் வந்துட்டு அந்த அமர்வு இருக்குது. அதில் யார் யார் வந்துட்டு நீதிபதிகளாக இருக்காங்க அப்படின்னா சார் சங்கரன் நாராயணர், அப்புறம் ஐலிங்க் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பியரும் பிற 2 நீதிபதிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி விசாரணை வந்துட்டு எப்போ எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு தீர்ப்பு எப்போ வழங்கினாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு புக்கில் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இதை தான் வந்துட்டு நம்ம நோட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு சின்ன டாபிக் தான் இது. வந்துட்டு 10th வந்துட்டு கொஞ்சமாக இருக்கும் டேட்டா, 12th வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வெங்கடேஷன் புக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு அந்த 3ஐயுமே வச்சு தான் நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு தனியாக நோட்டில் வந்து எழுதிக்கிறணும். ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்துட்டு புக்கு எடுக்க தேவையே இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு கம்பேர் பண்ணி 2-3 புக்கையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.